உத்தரப்பிரதேச அரசிற்கு மது மூலமாக ஆண்டிற்கு கிடைக்கும் வருமானம் 42,000 கோடிகள். தமிழ்நாட்டில் 50,000 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. கேரள அரசாங்கத்திற்கு சென்ற ஆண்டு மட்டும் 18,500 கோடி மதுவின் மூலமாக வருமானம் கிடைத்திருக்கின்றது. வெவ்வேறு கொள்கைகளை, கோட்பாடுகளை, சிந்தனைகளை கொண்டவர்களெல்லாம் குடிமகன்களின் நலன்கள் என்று வரும்பொழுது ஒத்த கருத்தோடு இணைந்து விடுகின்றார்கள். இங்கு கட்சி மாறினாலும் காட்சிகள் மாறப்போவது கிடையாது. உங்களுக்கு பெப்சி பிடிக்காது என்று சொன்னால் நீங்கள் கொக்கோ கோலா இருந்த வேண்டும், உங்களுக்கு 7up பிடிக்காது என்று சொன்னால் நீங்கள் ஸ்பிரைட் இருந்த வேண்டும். அதுதான் இங்கு விதி. இது பன்னாட்டு அரசியல் என்று சொன்னால் நாம் மேலே குறிப்பிட்டது உள்நாட்டு அரசியல். இதில் குடிப்பவர்களை குடிகாரர்கள் என்று கூட கூறக்கூடாது. அப்படி கூறுவது மிகுந்த மனவருத்தம் அளிக்கின்றது என்று மாண்புமிகு அமைச்சர் கூட மிகவும் வேதனைப்படுகின்றார். குடிப்பவர்களை மதுப்பிரியர்கள் என்று கூற வேண்டும். அப்படியாயின் பாலியல் குற்றவாளிகளுக்கு பெயர் என்ன சொல்வது? காம பிரியர்கள் என்றா அல்லது காம மிகுதியாளர்கள் என்றா? எப்பொழுதாவது குடிப்பவர்களுக்கு பெயர் சோசியல் ட்ரிங்கர்ஸ், அதாவது சமூக குடிகாரர்கள். அப்படியாயின் எப்போதாவது களவு செய்பவர்களுக்கு பெயர் என்ன சொல்வது? சமூக